இந்த எரிபொருளுக்கான QR முறைமை கொண்டு வந்ததிலிருந்து தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பதற்றங்கள் அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காகத்தான் இந்த முறைமையே கொண்டு வரப்பட்டது. உண்மையை சொல்லப்போனா ஏப்ரல் மாதம் நியூ இயர் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எரிபொருள் கைவசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாலும் மக்களுடைய பதற்றத்தை கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. QR முறைமை மூலமாகவும் இப்பவும் நிறைய பேர் கியூல நின்று இந்த பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்காங்க, டீசல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, செகண்ட் வெஹிக்கிள் ஓனர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய வாகனம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவங்களால இந்த எரிபொருளுக்கான QR பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஒரு வாகனத்தை வாங்கியிருந்தா, அதாவது செகண்ட் ஓனரா வாங்கியிருந்தா, உங்களுடைய வாகனத்துக்கான QR நீங்க பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது இந்த வாகனம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாகனத்தை ஏற்கனவே உங்களுடைய வாகனத்தினுடைய முதல் ஓனர் பதிவு செஞ்சிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமும் அவருடைய தொலைபேசி இலக்கமும் பயன்படுத்தப்பட்டு உங்களுடைய வாகனத்துக்கான QR கோட் ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை நீங்க ஷார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? fuelpass.gov.lk அப்படின்ற இணையதளத்துக்கு போங்க. அங்க போயிட்டு இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பகுதியை தெரிவு செய்யுங்க. அங்க உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் உள்ளிட்டு உங்களுடைய வாகனத்தை பதிவு செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாகனம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவல் தரும். உடனடியாக உங்களுடைய வாகனத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்க. அவரால் அந்த வாகன பதிவை நீக்கிட முடியும், அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் வைத்து. அப்படி அவர் நீக்கிட்டாருன்னா உங்களால ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா போக்குவரத்து தகவல் திணைக்களத்துடைய கணினிகள் தன்னிச்சையாகவே இந்த தகவல்களை சரிபார்த்து ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர் அப்படின்ற விஷயங்களை சரிபார்த்து இந்த பதிவுகளை ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டு இருக்கிறது. அதனால வீணான பதட்டங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நடவடிக்கைகள் மூலமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்க அப்படின்னு சொன்னா 1919க்கு நீங்க அழைப்பை மேற்கொள்ளுங்க. இது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய இலக்கம். அங்க உங்களுக்கு உதவுறதுக்கு 24 மணி நேரமும் தயாரா இருக்காங்க.